ஹாய் டி17 ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம்ம வெயில்ல நம்ம ஊரில். சரி, சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வெறும் ₹50 கொடுத்தா ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரக்கிங்கும் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து உடுமலைப்பேட்டை ஃபால்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து தடா ஃபால்ஸ். என்ட்ரன்ஸில் வந்து தடா ஃபால்ஸ்ன்னு தான் போட்டிருக்கோம். ஒரு ஆளுக்கு ₹50, டூ வீலருக்கு ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றது எல்லாமே அந்த போர்டில் தெரியுது, பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே வந்தீங்கன்னா ரைட் சைட்லேயும் ஒரு பாலம் மாதிரி இருக்கும். இந்த பாலமோட தண்ணி ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக நல்லாவே இருந்துச்சு. ஸோ உள்ளே என்ட்ரி ஆனதும் நம்மளை வரவேற்கிற மாதிரி போர்டுலாம் இருக்கும். ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கக்கூடிய ஏரியா. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் கொண்டு வர எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும், பைக்காக இருந்தாலும், காராக இருந்தாலும், வேனாக இருந்தாலும், ஆட்டோவாக இருந்தாலும் உங்கள் வெஹிக்கிளை பக்காவாக செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. ஏன்னா இங்கே ஆல்கஹால் அலோடு கிடையாது, பாக்கு ஐட்டம் அலோடு கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு குடிச்சிட்டு இந்த ட்ரிப்புக்கு வந்து வராதிங்க, யாரும் போகாதீங்க. ஏன்னா அது ஃபேமிலியாக வரக்கூடிய இடம். ஸோ அங்கே எல்லாருக்குமே பாதிப்பாக இருக்கும். ஸோ அது பண்ணாதீங்க. இந்த புக்கில் நான் என்ன என்ட்ரி பண்ணுறேன்னா, நான் கேரி பேக்கில் சாப்பாடு கொண்டு போயிருந்தேன். ஸோ அந்த மாதிரி கேரி பேக்கில் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா, அந்த கேரி பேக் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி கொடுத்துருவாங்க. எதுக்குன்னா, அந்த கேரி பேக்கை நீங்கள் ரிட்டன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கேரி பேக்கு ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் நீங்கள் போடக்கூடாது குப்பை அப்படின்றதுனால. ஓகேங்களா? இது ஒரு நல்ல விஷயம் தான், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. இங்கே ஆக்சுவலி ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்டார்டிங்லேயே. ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் ரொம்ப அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் இது எல்லாமே இது உள்ளே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் ஜென்ஸுக்குமே வந்து தனித்தனியாக பாத்ரூமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன கடையில் வந்து தண்ணி பாட்டிலாம் நீங்கள் வாங்கிக்கலாம், சிப்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஆரம்பித்தோன்னா ஸ்டார்டிங்கு இப்படி தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பாலம் தான் வரும். இந்த பாலம் ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி லாஸ்ட் டைம் வந்ததை விட இந்த வாடி ரொம்ப தண்ணி நிறையவே இருக்குது. தண்ணி கிளியராகவும் இருக்குது. நிறைய மீன் நீங்கள் ரொம்ப பக்கத்தில் பார்க்கலாம். ரொம்ப கிளியராக நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதுதான் நான் சாப்பாடு கொண்டு வந்திருந்தேன். நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க இல்லை தனியாக வரீங்கன்னா தயவு செஞ்சு தண்ணியும் சாப்பாடும் கையோடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே எதுவுமே கிடைக்காது. ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் சாப்பாடும் தண்ணியும் கொண்டு வந்துடுங்க கையோட. ஓகே, ஸ்டார்டிங் இந்த தண்ணி தான் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த தண்ணி ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. லாஸ்ட் டைம் விட ரொம்ப சூப்பராக இருந்தது. மீனெல்லாம் நிறைய இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது இந்த விஷயம்லாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, ஆந்திராவுடைய ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. இது வந்து ஃபேமிலியோடு நீங்கள் போயிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். சின்ன பசங்களும் வரலாம், பெரியவங்களும் வரலாம். ஓகேங்களா? மிடில் ஏஜுமே வரலாம். இந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலையோட உச்சியிலேருந்து, ஓகேங்களா, மலையோட உச்சியிலேருந்து அருவியாக வரும். ஓகேங்களா? அங்கங்கே தேங்கி நிற்கும். எத்தனை இடத்துல தேங்கி நிற்கும்னா, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5 இடத்துக்கு போனேன். ஓகேங்களா? இதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆனதும் ஸ்டார்டிங் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் வரும். அங்கே தான் நீங்கள் வந்து ஃபேமிலியாக என்ஜாய் பண்ண முடியும். குழந்தைங்களோட வச்சுக்கிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு விஷயமா நீங்கள் கிராஸ் பண்ண ஒவ்வொரு குட்டையாக இருக்கும், குட்டி குட்டையாக. ஸோ அது ஏறுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். பட் நல்லாவே இருக்கும். அட்வென்ச்சர்லாம் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த லப்பர் செருப்புலாம் போடாதீங்க, அது வழுக்கும். பாதை போக 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 ரொம்ப கடுமையாக இருக்கும். ஸோ அதனால் லப்பர் செருப்பு போடாதீங்க. அது தண்ணியில் ஈரமாயிடுச்சு அப்படின்னா வழுக்கி விட்டுரும். ஓகேங்களா? விழுவீங்க. ரொம்ப பெரிய பெரிய பாறைலாம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு கிரிப்பாக இருக்கிற ஒரு ஷூஸு இல்லைனா ஒரு ட்ரக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல செருப்பாக ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. சரிங்களா? செருப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? வெயில் கொளுத்தும். பெரியவங்களாம் வரீங்கன்னா கொடைக்கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப கேர் ஆகிடும். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே பலன் வந்து நீங்கள் அங்கே போயிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் குளிக்கும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. கேர்ஃபுல்லாக போங்க, சந்தோஷமாக போங்க. இதுதான் உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியா வந்து இங்கே தான் வரும். இது நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 மினிட்ஸாச்சும் ஆகும். சரிங்களா? நடக்கணும். அப்படி நடந்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்துடுவீங்க. இது ஒரு தீவுன்னு சொல்லாமல்? சரி, ஓகே. இது வந்து ஒரு தீவு. ரொம்ப அழகான தீவு. மொத்த ஃபேமிலியும், பெரியவங்க, சின்னவங்க, பசங்க, லேடிஸுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து சூப்பராக நீங்கள் வந்து குளிச்சுட்டு ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்களே ஹாப்பியாக கூப்பிட்டு போங்க. சண்டை போடாதீங்க. சாப்பாடு கொண்டு போங்க, தண்ணி கொண்டு போங்க. ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணிட்டு நிம்மதியாக ரிட்டர்ன் வந்துடுங்க. ரொம்ப பெரியவங்க, ரொம்ப குட்டி பசங்க அப்படின்னா இந்த இடத்தோட குளிச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடுங்க. இதுக்கு அடுத்தடுத்து பாதை வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இங்கே மட்டும் நல்லா குளிச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி போங்க. இதுக்கப்புறம் ஒரு குட்டை வரும் சின்னதாக. அந்த குட்டையில் வேணால் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி வந்துடுங்க. அதுக்கு மேலே போகணுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். போகாதீங்க. அது சேஃபும் கிடையாது. ஓகேங்களா? நான் தான் டைவ் அடித்தேன். இப்போ பார்த்தீங்களா என்ன? ஸோ நானும் போயிட்டு
நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு வெயிலுக்கு ஒரு ஸ்விம் பண்ணிட்டு வந்தேன். முக்கியமாக இந்த தண்ணியில் கல்லுங்க நிறையா இருக்கும். குட்டி குட்டி கல், பெரிய பெரிய கல்லுலாம் இருக்கும். மீன் நல்லாவே கடிக்கும். அதை நல்லாவே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அந்த தலைக்கீழ குதிக்கிறேன், மேலேருந்து எகிறி குதிக்கிறேன்னு சொல்லிட்டு விழுந்து மண்டையை கிண்டையை உடச்சிக்காதீங்க. அது மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஸ்விம்மிங் பூலுடைய இன்னொரு பக்கம் இது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் அருவி மாதிரி. ஸோ அங்கேயும் கொஞ்சம் நேரம் சில் பண்ணிட்டு நான் அப்படியே கிளம்புனேன். இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வேணால் எடுத்துக்கோங்க. ஓகே, எனக்கு டவல் தான் இருந்துச்சு, அதனால தான் நான் இதை போட்டேன். ஆக்சுவலி பிளான் பண்ணாமல் வந்துட்டேன், அதனால தான் நான் டவல் கட்டிகிட்ருக்கேன். இல்லைனா ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், பேக் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பேன். சடனாக வந்தேன் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து சும்மா போகலாம் அப்படின்ட்டு. அங்கே ஸ்விம்மிங் பூல் குளித்து முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் இப்படி நடந்து வந்தோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் தூரத்தை வந்ததுக்கப்புறமா ஒரு கோயில் ஏரியா ஒன்று வரும். ஓகேங்களா? இங்கே நீங்கள் சில் பண்ணிக்கிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் போகலாம். இந்த கோயில் என்ன விசேஷம்னு எனக்கு தெரியல. கல்லுக்கெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இது என்ன ரீசனுக்காக இந்த கல்லெலாம் அடுக்கி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியும்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு குளம் இருக்கும். திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, தண்ணி ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு. பார்க்கவே அழகாக க்ரீனரியாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. இது கொஞ்சம் பெரிய குளம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வரது எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும். அது இல்லாமல் ரிஸ்க்கான ஒரு குளங்க, ஏறுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த குளத்துல வந்து ஆழம்லாம் இருக்காது, இடுப்பளவுக்கு தான் தண்ணி வந்து இருக்கும். இங்கே நீங்கள் ஸ்விம்மிங்லாம் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் ஸ்விம் பண்ணிங்களே அது மட்டும்தான் ஸ்விம்மிங்கு. இங்கே சும்மா இது பாருங்கள், இவ்வளோ தான் ஆழமே, சும்மா உட்காரலாம், மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? நாங்கள் இதையும் கடந்து போயிட்டேன் நான். இது கடந்து போகும்போது பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் தெரியுமா இது. இது கீழே விழுந்துருக்கு. ஆக்சுவலி இது எரிஞ்சிருக்கு. நான் உள்ளேயுமே உங்களுக்கு காட்டுறேன். எரிஞ்சு விழுந்திருக்கு. இது கொஞ்சம் எடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே வச்சுருக்காங்க. ஏன்னா அது உள்ளே தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குது. திடீர்னு அது விழுந்துச்சுன்னா ரொம்ப சிரமமாயிடும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. ரொம்ப பெரிய மரம், நல்லாவே இருக்குது. இந்த மரம் பார்க்க அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்டெலாம் நல்லா பண்ணிக்கலாம். உள்ளே பாருங்களேன் எரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு, சாம்பலாக இருக்குது அது ஃபுல்லாக. பாருங்கள், இங்கே ஃபுல்லாக சாம்பல், அது எரிஞ்சிருக்கு. இவ்வளோ பெரிய மரம் எப்படி காட்டில் எரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரில. அது விழுந்து ஒருத்தவங்க போகிற மாதிரியே பாதையில் ஒரு செட்டப்பாக இருக்குது. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். முள் இருக்காது, கல் இருக்கும். ஓகேங்களா? கல் இருக்கும், வழுக்கிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். கேர்ஃபுல்லாக நடந்து போங்க. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு போகணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு ட்ரக்கிங் பிடிக்கும், ஃபேமிலியாக ஒரு சேஃபான ஒரு இடத்துல ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த இடத்துக்கு போங்க. சேஃப் தான் இது. ஓகேங்களா? அதாவது நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு குளம், செகண்டு குளம் கூட நீங்கள் போகலாம். அதுக்கு மேலே 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 போனீங்கன்னா சேஃபான்னு கேட்டால் சேஃப் தான், எதுவும் பண்ண மாட்டாங்க யாருமே. பட்டு குடிச்சிட்டு வரவங்க, கஞ்சா அடிச்சுட்டு வரவங்கலாம் வந்து அவங்களால உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கலாம். ஸோ அதனால் போகாதீங்க. ஓகேங்களா? ஸோ முன்னாடியே உங்களுடைய பயணத்தை முடிச்சுக்கோங்க. பட் ஓகே தான். இந்த இடத்துல இந்த குடிச்சிட்டு வரவங்கள அலோவ் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த நம்ம வண்டி ஓட்டு போகும்போதெல்லாம் அந்த டிடி செக் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு குடிகாரங்களுக்கு அலோவ் பண்ணலைன்னா நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கஞ்சா அடிக்கிறவங்க அலோவ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து பொதுமக்களுக்காக ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இது. ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஆட்கள் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒன்றும் உத்தமம் கிடையாது, பட் எந்த இடத்துக்கு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் போகணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கங்கே இருக்கிற குளத்தில் நான் குளிச்சுட்டு வரேன் பாருங்கள். ஃபைனலி இவ்வளோ தான் தண்ணி, இதோட ஆழம் இவ்வளோ தான். ஸோ இங்கே நம்ம நீச்சல் அடிக்க முடியாது, அதனால் நான் பேக் நீச்சல் மட்டும் அடிச்சிருக்கேன். ஸோ அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக விசில் அடிச்சிட்டாங்க, டைம் முடிஞ்சிச்சுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4:50 இருக்கும்னு நினைக்கிறேன். விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5 o'clockலாம் எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜாலியாக ஃபேமிலியோட ஒரு நல்ல தண்ணியில் ஒரு அட்வென்ச்சரான ஒரு விஷயத்த பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மொத்த ஃபேமிலியும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. ரொம்ப சேஃபான இடம் தான் இது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தண்ணி நிறையவே இருக்குது. இது தடா ஃபால்ஸு. சரிங்களா? கூகுளில் போட்டு போயிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.